Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரு பக்கம் வழக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இருக்கும்போது மறுபக்கத்தில் பார்த்தோம் இதே போல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. பார்த்தோன்னா அது விஜய் தாவேக்கா, அது ஒரு பக்கம் விசில் புரட்சி, அது இதுன்னு அடுத்தடுத்து நம்ம ரெண்டு அதான் பேச போறோம். முதல்ல நான் இந்த கேட்கணும், இன்னைக்கு திடீர்னு காலையில பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்தத்துல திரு விஜய் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார், திருச்செந்தூர் செல்கிறார். அங்க உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரு சுவாமி தரிசனம். திரு விஜய் வேலெடுத்த விஜய், வேலாயுதமாக விஜய், எப்படி பார்க்க? தமிழ்நாட்டில் திரு சீமான் ஆரம்பிச்சு வச்ச ஒரு புள்ளி, அது இப்போ வேல் எடுக்காமல் ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. முதல்ல திரு சீமான் அவர்கள் தான் முருகனை எங்களுடைய முப்பாட்டன்னு சொல்லி அந்த வழிபாட்டு முறையை கோல வச்சு அதில் எங்களுடைய தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்னு சொல்லி கேட்டு கடந்த ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை விட்டார். அதற்கு பிறகு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் அவர் ஒரு வேல் யாத்திரை நடத்தி அந்த வேலை கடுமையாக பிடிச்சார். அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள்னு வேல் எடுக்காத ஆளே கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ மற்றவங்கள கேட்க வேண்டியதே இல்லை, அவங்க எல்லாருமே எடுத்திருக்கான்னு பார்க்குறோம். அப்போ எல்லோரும் வேல் எடுத்து விட்டார்கள். இப்போ இவர் எப்படி எடுப்பார் அப்படிங்கிற கேள்வி ஒரு ஜோசப் விஜயாச்சி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு தெரியும், அவருடைய தகப்பனார் பிறப்பல கிறிஸ்துவர், அவருடைய தாயார் ஹிந்து. ஆனால் இவங்க ரெண்டுமே ஏற்க முடியாதான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இவருடைய பெரிய அட்வான்டேஜாக மறைச்சு. அதனால சிறுபான்மை மக்களும் அவரோட சேர்த்துக்கிறாங்க, பெரும்பான்மை மக்களும் சேர்த்துக்கிறாங்க. ரெண்டு பக்கம் ஒரு நல்ல காம்போவா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லான காம்போ இருக்கு. படத்துல பாட்டும் ஃபைட்டும் பின்னுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ ஆயிடுச்சுக்கும் போது அது பெரிய அட்வான்டேஜா மாறிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் இந்த விருகம்பாக்கம் பகுதியில் ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்கிறார். அது அவருடைய கோயில், அங்கே எல்லாருமே அங்கே சொல்லுவாங்க. அப்போ அவரே சாய்பாபா மேலே ஒரு பெரிய பக்தியோட இருக்கிறாரு. அவர் திருப்பி இன்னைக்கோ நாளைக்கோ கூட போகிறாரு நினைக்கிறேன். 2-3 நாளைக்குள்ள அவர் சாய்பாபா கோயில் கூட போகிறாரு. அண்ட் அவர் சாய்பாபா பக்தரும் கூட. அப்போ இந்த மாதிரி கோயில் நிறைய போயிருக்காங்க போது அவர் தகப்பனார் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களே நிறைய தாமிரபரணியுடைய அந்த புஷ்கரணிக்கெல்லாம் வந்தார் போனார். நிறைய அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உண்டு. அண்ட் அவருடைய 80 நிறைவடைஞ்ச போது நம்ம அம்மன் கோயில்ல தான் பண்ணார். நம்ம சஷ்டிபத்த பூர்த்தி எல்லாம் பண்ணோம்ல, அந்த கோயில்ல தான் பண்ணாங்க. மாயவரம் பக்கத்துல ரெகுலரா போறாங்க. ஆமா, எல்லாத்துக்கும் போறோம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு நம்பிக்கை உண்டுங்கிற பார்க்கணும். அந்த அடிப்படையில யாராவது சொன்னாங்களா, ஏதாவது பாக்கி இருந்துச்சா, நேர்த்திக்கிடனா அப்படின்னு தெரியல. ரொம்ப சிறப்பா இன்னைக்கு பூஜை பண்ணி ஒரே கூட்டம் சத்ரு சம்ஹார பூஜையெல்லாம் அவர் கலந்துருக்கிறாங்க. அது ஒரு யாகமாகவோ ஹோமமாகவோ நடந்த மாதிரி நான் பார்க்கல. ஏதோ ஒரு ஆவர்த்தின்னு சொல்லி ஏதாவது பூஜை மட்டும் சின்னதாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தொடர்ந்து ஏதாவது நடக்குதான்னு தெரியல. அதில் இவர் கலந்துட்டு இருக்காரு, பூஜை நடந்திருக்கு, எல்லாமே நடக்கும். நல்ல விஷயம் தான். நம்ம எல்லாரும் கோயிலுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை வச்சு வந்தாங்கன்னு சந்தோஷம். நம்ம எல்லாருமே சண்டை போட்டு இருந்தீங்களே, திருச்செந்தூருக்கு ஒன்றுமே சொல்ல, சாரி திருப்பரங்குன்றத்துக்கு ஒன்றுமே சொல்ல, திருச்செந்தூர் வந்துட்டு போயிட்டால, ஓகே அப்பா போதுமா போங்க, சண்டையெல்லாம் கலைச்சு வரலாம், போங்கப்பா சொல்லி பிரிச்சு விட்டுலாம். நம்ம அந்த மாதிரி நேரடியாக கோயில் போய் சாமியை கும்பிட்டு தன்னுடைய பக்தி வெளிப்படுத்துறது ஒரு நல்ல விஷயம். அவருடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இதுல தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருந்தாருன்னா அது அரசியல் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கும். இப்ப தேர்தலுக்கு பின்னாடி தான் இந்த வேல் எடுத்திருக்காரு. இதுவும் ஒரு அரசியல் கோணத்தில் பார்க்கப்படுகிறது. ஜென்ரலா தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருந்தா அவர் ஹிந்து ஓட்டுகளை கவர பார்க்கிறார் அப்படின்னு வந்திருக்கும். பட் இப்போ தேர்தலுக்கு பிறகு எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவர் வேல் எடுத்திருந்தாலோ இல்லை கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் நேரடியாக இது போன்ற நேரடியாக போயிருந்து ஒரு தரிசனம் மேற்கொண்டிருந்தாலோ அது ஒரு இவருடைய கோர் ஓட் பேங்கான சிறுபான்மையினர் வாக்கு வங்கி ஒரு ஆட்டி பார்த்திருக்கும். அதனால இப்போ ஒரு போறாரு அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஆனா நீங்க சொல்றது லாஜிக்கலா சரியா இருக்கலாம். நம்ம பாக்குறோம், நம்ம அவர் ஆமா நான் ஜோசப் விஜய்னு சொன்னவர், அது நம்ம கிறிஸ்தவர் தான் சொல்லி சொன்னவர். அவர் திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ண போது சர்ச்சுக்குள்ள போய் அவர் பிரார்த்தனை பண்ணதை பார்த்தோம். அது முழங்காலிட்டு அவர் போய் பிரார்த்தனை பண்ணார். அது ரொம்ப பெரிய அளவுல சிறுபான்மை மக்களுடைய மனசுல ரொம்ப பெரிய அளவு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ திரும்பி மறுநாள் காலில் கோயில் பண்ணாருன்னு வச்சுங்க, அது நியூட்ரலைஸ் ஆகும். அங்கேயே கோவிலும் போனார், மசூதியும் போனார். ஆனா திருச்செந்தூர் ஹைகான்ல நீங்க நரேந்திர மோடி இந்தியாவில 543 தொகுதியில போட்டியிட முடியும். வாரணாசியில போட்டிட்டு அது மெசேஜ். அது வாரணாசி காசிங்கிறது இந்தியாவில் இந்துக்களுடைய அது பெரிய அடையாளம். அது மத அடையாளம். அது குழப்பம். அது சாதாரண தொகுதி இல்லை. நீங்க அயோத்தியோ, காசியோ, மதுரையோ, ராமேஸ்வரத்தையோ நீங்க வேற மாதிரி பார்த்துட முடியாது. அது எல்லாமே அடையாள சின்னங்கள். காஞ்சிபுரத்தையோ மாதிரி பல, தஞ்சாவூர் மாதிரி பல நகரங்கள் சொல்லலாம். அதெல்லாம் நீங்க ஆமா அது இன்னொரு நகரம் தானே, இன்னொரு கோயில் தான் சொல்லி நீங்க 1008 கோயிலுக்கு போயிருக்கலாம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை.
ஆனால் வாரணாசிங்கிறது வேற. அதுபோல திருச்செந்தூருங்கிறது மிக முக்கியமான இடம். அந்த அந்த திருச்செந்தூர்ல போய் நிற்கும் திருப்பரங்குன்றம் ஏன் சண்டை? உங்களுக்கு அதில் என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை? திருப்பரங்குன்றத்துலையா அப்படிங்கிறது தானே பிரச்சனை. அது அறுபடை வீட்டில் ஒன்னா இருக்கு போய் தானே பிரச்சனை. அப்போ அது மாதிரி திருச்செந்தூர்ல வந்து போனாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து இங்கே போயிட்டு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருந்தாரு வச்சுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி போனாரா? இப்போ இவர் வந்து எங்க திருச்சி போனாரா? திருச்சியில இருந்து 1.5 மணி நேரம் தான் 1 மணி நேரம் தான் அங்கே உள்ள மதுரையில். அங்கே போய் திருப்பரங்குன்றம் போய் நியூட்ரலைஸ் ஆயிருக்கும். ஆமா, அங்கேயும் போனார் இங்கேயும் போனார். அப்போ வந்து அவருக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்காரு. நீங்க சொன்னது லாஜிக்கலா, அதாவது கிறிஸ்துவ மக்கள் அவருக்கு வந்து ஆதரவா நம்மாழ்பா ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து செஞ்சு ஆமா இங்கேயும் தான் போறாரு அங்கேயும் தான் போறாரு. அப்ப இது ஹைலைட் ஆகாம இது ஹைலைட் ஆகும்போது ப்ரொஜெக்ட் ஆனது என்ன? நீங்க வந்து கோயில் போன எந்த விஷயம் பார்த்திருப்பீங்க, ஆனா ஒரு முழந்தாளிட்டு போன விஷயம் தான் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அப்ப அதுதான் வந்து சென்சிபிளா உங்களுக்கு தொடுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து போனது எலெக்ஷனுக்கு பின்னாடி போனது ரொம்ப சூப்பர் தான். ஆனா இப்பயுமே அவர் வந்து அவர் தெளிவா இருக்காரு. நான் யாருங்கல நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க சில விஷயம் நம்மள கூட கார்டு போட்டிருக்கோம். ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டிருப்பார். அது என்ன ரெஜிஸ்டர்னு, நான் பிறப்பால் வேறு மதத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் எனக்கு இந்து மதத்தின் மீதும் முருக கடவுள் மீதும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கையெழுத்து போட்டு தான் போக முடியும். திருப்பதி உள்ளிட்ட ஏன்னா வந்து இந்த கோயில்கள் வந்து பல இடங்கள், இப்ப இங்க ஸ்ரீரங்கம் கோயில் மாதிரி சில இடங்களில் போர்டு போட்டிருப்பாங்க, நீங்க வந்து இந்துக்கள் வந்து இதுக்கு மேல, இந்துக்கள் அல்லாதவர்கள் இதுக்கு மேல அவர்களுடைய வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமா, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, மத்த மதத்தவர்களா இருப்பாங்க, வருவாங்க. அவங்க எல்லாம் கோயில் நல்ல இடங்கள் அதோட கட்டடக்கலையை பாக்குறதுக்கு வரலாம். ஆனா கோயிலுக்குள்ள சாமி இருக்கிற இடங்கிறது வந்து இந்துக்களுடைய, அது வந்து ஏதோ இந்து மதத்துல மட்டுமே இருக்க நினைச்சிடக்கூடாது. நான் போயிருக்கிறேன் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா அங்க வந்து அப்பம் கொடுப்பாங்க பிடிச்சிட்டு. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க ஞான ஸ்நானம் பண்ணவங்க மட்டும்தான் அப்பம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஞான ஸ்நானம் பண்ணி சண்டைக்கு வர மாட்டாங்க, நம்ம வந்து ஒதுங்கிடுவோம். ஞான ஸ்நானம் பண்ணாதவங்களுக்கு அது கிடையாது பதில். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து எது எது அவர்களுக்குன்னு அங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எழுதி கொடுத்தா போயிருக்காரு. அப்ப நம்பிக்கை இருக்குன்னு எழுதி கொடுக்கும் போதே நான் யாருங்கிறத அவர் தெளிவு பண்ணிக்கல. ஸோ இது வந்து பொலிட்டிக்கலா ஒரு பிரில்லியண்டான மூவ் தான். அதுல வந்து ஒன்று தப்பு காண்றதுல ரொம்ப சரிதான். அது வந்து நீங்க சொன்னது போல எலெக்ஷனுக்கு முன்னாடி அது எப்படினாலும் போயிருக்கலாம். ஏன்னா அதை திருப்பி பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. இவர் சும்மா சாமி கூட போயிருப்பாரு, பாத்தியா அப்படி பண்ணாருன்னு அது 4 பேர் பஞ்சாயத்து மைல்டு ஹிந்துத்துவ எடுக்கிறாரா விஜய் அந்த மாதிரி போட்டுட்டு பாஜக ஓட்டையும் பழக்க சதி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஆமாஞ்சன பத்தியில பாஜக பி டீம் தான் திருச்செந்தூர் போனார் சொல்லிருப்பாங்க. அது மாதிரி எப்படினாலும் போயிருக்கலாம். இப்போ போய் சாமி கூட போனதுல போலிங் முடிஞ்ச பிறகு சாமி கூட போனதுனால இதுல பொலிட்டிசைஸ் பண்ண முடியாது. அப்ப அவருக்கு ஒண்ணு நேர்த்தி கடன் இருந்திருக்கலாம், பழைய பாக்கி ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லாட்டி சாமி போய் பார்த்தாரு, யாராவது வெல்விஷர் சொல்லிருக்கலாம். அப்படிங்கிறதோட அது நின்றது, அவருடைய பக்தி பயணமா மட்டுமே நின்றதே தவிர இதற்கு பின்னாடி பாலிட்டிக்ஸ் சொல்ல முடியாம போனது ஒரு நல்ல விஷயம். 7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. சத்ரு சம்ஹாரம் நடக்கிறதா அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஒருவேளை விஜய் தோற்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஸ் வந்து இன்டெலெக்சுவல்ஸ், ஸ்காலர்ஸ், அகடமிஷியன்ஸ், எஜுகேஷனிஸ்ட், இது மாதிரி குடும்ப நல ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு மெசேஜ் ஆட்டம் ஒரு பாஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட சர்க்கிள்ஸ்ல. இதை நம்ம சென்ஸ் பண்ணோம். இதுல என்ன வருது அப்படின்னா, விஜயோட ஓட்டர்ஸ் ஆர் டூ கமிட்டட், டூ எமோஷனல். இது வந்து அவருக்கான பிளஸும் கூட ஆஸ் வெல் அஸ் மைனஸும் கூட. அவர் எப்படி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு அது ஒரு விஷயம் பண்ணி அம்மா அப்பாவை ஓட்டு போட வச்சாங்களோ, அந்த குழந்தைகள், அந்த சிறுவர்கள், அந்த இளைஞர்கள் அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்களோ, ஒருவேளை விஜய் தோற்றால் தே மே பி டேக்கன் இன்டு an எமோஷனல் ரைடு. ஒரு எமோஷனலா அவங்க ஒரு பாதிப்புக்கு உள்ளாகலாம். அது சில விபரீத சம்பவங்களையும் கூட, நீட் போன்ற விஷயத்தில் நடக்கூட பல அசம்பாவித விஷயங்கள் கூட நடக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கிறார்கள். இது உண்மையுமே இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தியரியா? விஜய் நோனே வழக்கம் போல அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிகைப்படுத்த விசில் அடிச்சா கொஞ்சங்கள் பொடியர்கள் இப்படிதான் சொல்ற போல ஒரு ரைட் ஆஃப் பண்றதுக்கு அப்படி பண்றாங்களா, இல்ல உண்மையாலுமே எமோஷனலி ரைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை விஜய் தோற்றால் அப்படின்னு எவ்வளவு தைரியமா நீங்க வந்து கார்டு போட்டிருக்கீங்க. அப்படி போட முடியுமா? விஜய் வந்து தோற்க முடியுமா? விஜய்னாலே வெட்டுறீங்க. அது வந்து அந்த மாதிரி வந்து பயங்கர எமோஷனலாக தான் உள்ளே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அவங்கலாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி எமோஷனலாக இருக்கிற பூரா அறியாத பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நீட்டில் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை சொன்னீங்க. நீட்டில் என்ன பிரச்சனைனா +2 முடிச்ச பிறகு. +2 எப்போ முடிச்சிருப்பாங்கன்னா அவங்களுடைய 17 வயசில் முடிச்சிருப்பாங்க. அதான் ஒரு 18 வயசில் இருப்பாங்க. அது மாதிரி ஸோ டீன் ஏஜில் இருக்கும்போது ஒரு அரைகுறை வயசு, நம்ம சின்ன பிள்ளைங்க கிடையாது. 18 வயசு 17 வயசு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளும் கிடையாது, அவங்க ஆட்களும் கிடையாது. அவங்க 2 கட்டான, அதனால தான் சொல்லி விமர்சனம், அதனால தான் வந்து 2 கட்டான்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். குழந்தையும் கிடையாது, பெரிய ஆளும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அப்பதான் வந்து அந்த இளமையில வந்து வரக்கூடிய அந்த மாதிரி தான் விஜயோட இன்ஃபுளுசர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது குழந்தைகளா இருக்கட்டும், அந்த நடுவலா இருக்கட்டும். என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்க ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 60 வயசு இருப்பாங்க. ஆனா இன்னமும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட வயசு 60 இருக்கும், மனசு வந்து 20 தான் இருக்கும்.
அந்த மாதிரி கூட இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த இளமை துடிப்போட தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபுல்லா நீங்க கமிட்டடாங்கிறத விட எமோஷனலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு ஒரு சினிமா பட ரிலீஸ் மாதிரியே தான் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போலிங் அன்னைக்கு வாக்குப்பதிவு செய்ய வந்தவங்களையே பட ரிலீஸுக்கு தியேட்டர் கூப்பிடுற மாதிரி தான் வந்து வாங்கண்ணே வாங்கண்ணே வா தலைவா அப்படி அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக தான் இருக்கு. அது வந்து இங்கே பாலிசி பேசணும், கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, எதிர யார் இருக்கா, அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊர்ல யார் கேண்டிடேட், அவர் நல்லவரா இல்லையா, அவர் மேல ஏதாவது வழக்கு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தலைவா வாத்தலை 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 அவ்வளவுதான். அந்த தளபதி ஆச்சுனா ஓட்டுக்கு வந்து வாத்தலை சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எல்லாரும் வா 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 சொல்லி அந்த ஒரு மூட்ல இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வந்து இது சினிமா படம் ரிலீஸ்லயாவது பாத்தீங்கன்னா ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சா சக்சஸ் ஆச்சாங்கிறத 2-3 விதமா நீங்க போய் சமாளிச்சுக்கலாம். பிளாக் பஸ்டர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஐடிக்கா கம்மியா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம், படம் ஓடலப்பா ஆனா தயாரிப்பாளருக்கு லாபம்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம தளபதி சூப்பரா பண்ணியிருக்காரு, டைரக்டர் சுமாரா பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு தலைவருக்கு வந்து மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இது வந்து நேரடியாக அந்த சுமை முழுக்க முழுக்க திரு விஜய் மீதே சுமத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து எது நல்லது நடந்தாலும் திரு விஜயால தான் நடந்துச்சுன்னு வரப்போகுது. நல்லது நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு விஜய்க்கான தோல்வியா அப்படின்னு அவங்க பண்ணிப்பாங்க. இயல்புல நம்ம பார்க்க வேண்டியது விஜய்க்கு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட போவது இல்லை. தோல்வினா என்ன? எந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்களோ, எந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சோ அது தோல்வி. திரு விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. நம்ம பலமுறை சொன்ன போல அவருக்கு வந்து திரு அண்ணாமலை குறிப்பிட்டது போல அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்காவது பாலிடிக்ஸ் இருக்குது. திரு விஜய் 50 வயசு வச்சுக்கலாம், 52 வயசு இருக்கு, ஒரு 30 இயர்ஸுக்காவது மினிமம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் 30 இயர்ஸுக்காவது இருக்கு. அப்ப வந்து அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவர் நின்று பாலிடிக்ஸ் பண்ணுவாராங்கிறது வேற விஷயம். ஆனா இங்க நீட் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருங்கிற நம்ம கண்கூடா பாக்குறோம். அப்ப ஏற்கனவே இருந்து எதையும் இழக்கல. இப்ப திமுக தோத்தது, அதிமுக போன முறை 2021 தோத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் ஒரு வாய்ப்பை இழந்தால் நாளையில இருந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் கிடையாது சார் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் போனாங்க. இவர் அப்படி கிடையாது, ஏற்கனவே ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஸோ அவர் வரப்போறது எல்லாமே கெயின் தான். நாளைக்கு அவர் வந்து 10% மேல எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் கெயின் தானே. ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு தனி கட்சி 10% மேல தனியா நின்று ஓட்டு எடுத்தது இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கே தவிர. இந்த 2 கட்சிகளை தவிர இன்னொரு கட்சி வந்து 10% மேல எடுத்தது இல்லை தனியா. அப்ப வந்து இவர் வந்து எடுக்க போறாருன்னா விச் இஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ் நம்பர். அப்ப அது வெற்றி தானே. அவரே அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டது போல இது ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ பொலிட்டிக்கலா அவருக்கு ஒரு பெரிய கரியர் காத்திருக்கு, அவருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்குது. நாளை மறுநாள் வந்து போய் பண்ணிட்டு 2029 ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வேற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுனது போல இவர் தலைமையில் ஒரு அலைன்ஸ் வைக்கலாம், மேஜர் அலைன்ஸ்ல இவர் சேரலாம், ஆளுக்கு 20 பேசிக்கலாம், என்னன்னாலும் போய் நிற்கலாம். அப்படி வந்து ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 2029 யூ கேன் விட்னஸ் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினாங்க. அப்ப இந்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பாங்களா, எவ்வளவு கிடைப்பாங்க, அது செகண்டரி. வாக்கு கிடைக்க போது விழுந்திருக்கு கண்ணுட. நம்ம எல்லாம் பேசணும், எல்லாரும் விஜய்ன்றாங்களே சார், எல்லாருமே போட்டாங்களா? இன்னைக்கு தம்பி வந்து ஒருத்தர் கேட்டார், சார் எல்லாருமே விஜய் போட்டாங்க, ஏடிஎம் யார் தான் சார் ஓட்டு போட்டா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி அளவுக்கு ஒரு பேச்சு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு 15, 18, 20 எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினாலும் ஹியூஜ் கெயின். இது வரைக்கும் யாராவது வாங்கினது. அதனால வந்து இவர்கள் தோற்றால் அப்படிங்கிற கேள்வியே இல்லை. விஜய்க்கு வந்து கிடைத்திருப்பது கிடைக்க போது வெற்றி தான். அது சீட்டா இருக்குதா, ஓட்டா இருக்குதா, என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நாம நினைக்கிற போல எதிர்கட்சியோ முதலமைச்சரோ இல்லை, ஓகே. பட் வந்து அதற்கான ஸ்பேஸ் இருக்கே. அதுல ஒண்ணு எதிர்கட்சி என்னைக்குமே ஆக மாட்டார், டே ஒன்லன்னு சொல்ல. முதலமைச்சரா ஒரு நாள் ஆக முடியாது, நம்ம ஜோசியக்காரர் கிடையாது, நமக்கு தெரியல, நம்ம சொல்ல முடியல. ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பண்றீங்க பொறுத்தானே. 2036 பாஜக ஆட்சி நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பாஜக அந்த திசையில நகர்ந்தால் தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். அவங்க நான் இப்படி திருப்பி ஏடிஎம்கே தான் கூட்டணி வைப்பேன், டிஎம்கே தான் கூட்டணி வைப்பேன் சொன்னாங்கன்னா அவங்க எப்படி முதலமைச்சராக முடியும்? அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினையோ முதலமைச்சராக்க முடியும். அப்ப இவர் இந்த திசையில பயணித்தாருன்னா இவருக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப தோற்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை, அது வெற்றி தான். எவ்வளவு வாங்கினாலும் வெற்றி தான். நான் வந்து எந்த அளவுக்கு முதலீடு பண்ணல அல்லது எந்த அளவுக்கு செலவாகல, எனக்கு எந்த நட்டமும் இல்லை, எவ்வளவு தான் லாபம் தானே. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப எவ்வளவு அப்ப வந்து இவருக்கு கிடைக்க போகிற எல்லா வாக்குகளுமே லாபம் தான். அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார்ட். அந்த பெஞ்ச் மார்க்கே வேற. திரு சீமானோ மற்றவர்களோ 3%, 4%, 5%. திரு சீமான் உங்களுக்கு தெரியும் 1.5, 3.5, 5.5, 7 வந்தார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தார். இவர் நேரா வந்து 10, 15 வந்து நிற்கும் போது அது ஹியூஜ் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஹியூஜ்ல எங்களுக்கு வந்து அடித்தால் நாங்க அப்படித்தானே. யூ ஹேவ் டு வெயிட். விஜய் தோற்றால் அப்படின்ற கேள்விக்குறியே வர தேவையில்லை. விஜய் என்றாலே வெற்றி. வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு இதுக்கும் நீங்க ஏதாவது சின்னம் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். தொடர்ந்து செய்திகளை சாணக்கியால இணைந்து பாருங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.